மாதா ஃப்ரெண்ட்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா காட்டுற சேர் பாத்தீங்கன்னா பிஎம் நெட்டட் சேர். இந்த சேரை பத்தி என்ன சொல்ல போறேன்னா, இன்னைக்கு இந்த சேரோடைய ஸ்பெசிஃபிகேஷன், இந்த சேரை எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் எப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதை பத்தி தான் உங்களுக்கு இதுல சொல்றேன். இந்த சேரோட ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா, இந்த பேக் ரெஸ்ட் பாத்தீங்கன்னா நெட்டடு, பேக்ல உங்களுக்கு க்ளோஸ்டா இருக்கும். அதாவது உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷனுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். பேக்ல உங்களுக்கு அந்த ஒரு க்ளோஸ்ட் ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். அது மாதிரி சேரோட ஹேண்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ல இருந்து பேக் ரெஸ்ட் வரைக்கும் ஜாயிண்டட். ஸோ இந்த ஹேண்டிலோட லென்த் பாத்தீங்கன்னா நீளம் அதிகமா இருக்கும். ஸோ சீட்டு பாத்தீங்கன்னா மோல்டட் குஷன் தான். உங்களுக்கு எவ்வளவுதான் ப்ரெஸ் பண்ணாலுமே மேல பம்பாட்டு வெளியே வரும் உங்களுக்கு. ஸோ ஹைட்ராலிக் உங்களுக்கு ஹைட் ஏற்றி இறக்குற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். அது போக பேக் டில்ட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இறக்கிக்கலாம். லிவர் நம்ம வெளியே ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா சாஞ்சிக்கலாம். இந்த அளவு கம்ஃபர்டபுளாகவும் உங்களுக்கு சாஞ்சிக்கிற ஆப்ஷன் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிசம் ஹெவியா இருக்கும். அது போக வீல் பேஸ் பாத்தீங்கன்னா மெட்டல் வீல் பேஸ். ஸோ இதான் இந்த சேரோட ஸ்பெசிஃபிகேஷன். இது போக பார்த்தீங்கன்னா இந்த சேர்ல வீலி பார்த்தீங்கன்னா 22 inches இருக்கும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹைட் ஏற்றினோம்னா 2 feet வரைக்கும் உங்களுக்கு சீட் லென்த் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த சேரை உங்களுக்கு எந்த இடத்துல போட்டு யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா குறைஞ்சது மினிமம் ஒரு 3 அடியாவது ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா சேர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்பேஸே உங்களுக்கு வீல் பேஸு 2 அடி ஒரு 4 inch வந்துடும். ஸோ கால் வச்சு பின்னாடி சாயறதுக்கு மினிமம் 3 feet இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த சேர் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதாவது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், லைக் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது நான் சொல்லித்தரேன். இந்த சேர்ல உட்கார மெத்தட் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம காலு எப்பவும் சொல்ற மாதிரி காலு வந்து தரையில படுற ஹைட் தான் யூஸ் பண்ணணும். என் ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக தரையில படுது. ஸோ இப்போ நான் சாயின்னு நினைக்கிறேன், அதாவது பேக் சாய் நினைக்கிறேன். இந்த லிவரை வெளியே எடுத்துட்டு இப்போ சாஞ்சிக்கலாம். ஸோ இப்போ எச்சலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குற கொஸ்டின் அப்படின்னா, சாஞ்சோன்னே இப்படி உடஞ்சிட்டுங்கிறாங்க. அது என்ன ரீசன்னா, லாக் போட்டோம், இப்போ நம்ம சாயின்னு நினைக்கிறோம், சாயனா இப்படி சாஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக நம்ம சாயும் போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஜாயிண்ட் இது வரை தான் இருக்கும். ஸோ எவ்வளவுதான் நம்ம கொடுத்தாலுமே இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயும் போது ஃபுல் ஸ்ட்ரென்த்திங் கொடுக்கும்போது இந்த இடத்துல பிரேக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் வர்றது காரணமே இந்த இடத்துல சாயறதுனால தான். ஸோ லிவரை எடுத்துட்டீங்கன்னா சாயும் போது அந்த அளவு உங்களுக்கு பாதிப்பு எதுவும் வராது. ஸோ இந்த சேரை இப்படி யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஹைட்டு ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு காலு தரையில படாமல் யூஸ் பண்ணாதீங்க. கால் உங்களுக்கு தரையில படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. தரையில படலன்னா ஒரு டேபிளோ சின்னதாக ஸ்டூல் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப்ஸுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மோர் தென் 8 hours ஒரு 3 hours 4 hours யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறது நல்லா இருக்கும். பேக்கில் ஏர் சர்க்குலேஷனாகவும் இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு வெயிட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஒரு 80 kg 90 kg வரைக்கும் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா சீட்டு வித்து பேக் ரெஸ்ட் அதுக்கு மேட்சாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சேரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சேர்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம எங்களுக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க.